அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகர நிர்வாகம் உலகின் முன்னணி உணவு மற்றும் குளிர்பான நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இந்நிறுவனங்கள் தயாரிக்கும் அதிகம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக கூறி கொக்கோ கோலா, நெஸ்லே உள்ளிட்ட 10 சர்வதேச நிறுவனங்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. மக்களின் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் உணவுப் பொருட்களை தயாரிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு ஓரியோ மற்றும் கிட்கேட் போன்ற பிரபல தின்பண்டங்களின் தயாரிப்பாளர்கள் உட்பட 10 நிறுவனங்களுக்கு எதிராக சான் பிரான்சிஸ்கோ அரசு இந்த வழக்கை செலுத்தியுள்ளது. சர்வதேச அளவில் முன்னணி வகிக்கும் பெப்சிகோ, கிராஃப்ட் ஹெய்ன்ஸ், கெலாக்ஸ் மற்றும் மார்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பெயர்களும் இந்த வழக்கில் இடம்பெற்றுள்ளன. இந்த நிறுவனங்கள் தயாரிக்கும் அதிகம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மக்களுக்கு வகை 2 நீரிழிவு நோய், கல்லீரல் கொழுப்பு நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற தீவிர உடல்நல குறைபாடுகளை உருவாக்குவதாக வழக்கில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மிகவும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், மிட்டாய்கள், சோடா மற்றும் சாக்லேட் உள்ளிட்ட தின்பண்டங்கள் நுகர்வோரை அளவுக்கு அதிகமாக சாப்பிட தூண்டும் வகையிலான ரசாயனங்கள் சேர்த்து தயாரிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து சான் பிரான்சிஸ்கோ அரசின் வழக்குரைஞர் டேவிட் சியூ கருத்து தெரிவிக்கையில், இந்த நிறுவனங்கள் ஒரு சுகாதார நெருக்கடியை உருவாக்கியுள்ளதாகவும் அவர்கள் உருவாக்கிய தீங்கிற்கு இப்போது பொறுப்பேற்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிகம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்வதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகளுக்கான சிகிச்சை செலவுகளுக்கு உள்ளூர் அரசுகளுக்கு உதவ அந்த நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த முக்கிய விவகாரம் குறித்து வழக்கில் பெயரிடப்பட்டுள்ள எந்த ஒரு நிறுவனமும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.